ஐயா வணக்கம் ஐயா. உங்கள தான் நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வசமாக சிக்குவீங்கன்னு. ஏன்னு கேட்குறேன் பாருங்க இன்னைக்கு. சரிங்களா? ஈபியில் அது ஏதோ காணாமல் போச்சுன்னு சொல்லி அவங்களே பதறி போய் போலீஸுக்கிட்ட போயிட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க, திருடினவங்களை கண்டுபிடிச்சி கொடுங்க, தேடித்தாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐயா கேள்வி கேட்டிருக்கிறீங்க யாரை காப்பாற்றுறதுக்குன்னு. இவங்கள போயிட்டு அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு போனாங்க. மக்களுக்கு இந்த அளவு கூட புரியாமல் இருக்குது ஐயா. ஐயா அதுக்கப்புறம் ஒரு மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதோ போஸ்ட்டு அந்த பேக்கில் போஸ்ட்டு ஓட்டுற பேக்கில் ஸ்டிக்கர் ஓட்டுறது இத்தனை கோடி ஆகுதுன்னு சொன்னாங்க. அத்தனை கோடி ஆகுதுன்னு தெரியுதுல்ல, ஏன் அந்த போஸ்ட்டு ஓட்டுறீங்க? உங்கள் போஸ்ட்டு மட்டும் ஒட்டிக்கலாம் அத்தனை கோடிக்கு. அப்போ இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளுநர்கிட்ட 4 வாட்டி போயிட்டு வந்து பதவியேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எத்தனை பேர்கிட்ட கூட்டணி வச்சு இவர் படம் ஓட்டக்கூடாதா? அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. மழை வெள்ளம் வந்துச்சு. வெளிநாட்டில் இருந்து மக்களுக்கு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ஏற்றுமதி பண்ணி பொருள் வந்து இறங்கினா எங்கள் போஸ்ட்டு ஒட்டி தான் போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டினீங்க எக்ஸ்பிரி டேட்டே முடிஞ்சு போச்சு. நிறைய பொருள் கொடுக்கல, கூவத்தில் கொட்டினீங்க. அன்றைக்கி எங்கே போயிருந்தீங்க மேடம்? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் எனக்கு புரியல. கட்சியில் போட்டி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் சிஎம் ஆகிடுவார், ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் ஆகிடுவார். சிஎம் எதனா செஞ்சாருன்னா இல்லை இது வேறு மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்பார். சரிங்களா? ஆனால் இப்போது வர எம்எல்ஏங்க எல்லாரும் எதிர்கட்சி தலைவராகிறாங்க. இது என்னன்னு ஒரே கெஸ் பண்ண முடியல ஐயா. நீங்கள் தான் எல்லாமே கெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஐயோ எனக்கே ஒன்றுமே புரியல ஐயா. இந்திய அரசியல் சட்டப்ப எனக்கு புரியல. மக்களுக்கு சொல்லி கொஞ்சம் விளக்குங்க. நன்றி.